வாழ வைக்கும் இறைவனுக்கும் பேச வைக்கும் தமிழுக்கும் என் வணக்கம். நம்ம குழந்தையா பிறக்கும் போதே நம்மளோட தனித்திறமை நம்மளோட சேர்ந்தே பிறந்துடும். ஆனால் அது என்னன்னு கண்டுபிடிச்சி இதுதான் நமக்கான பயணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம நிறைய தடைகளையும் தடங்கல்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கு. அதுலேயும் முக்கியமானதாக நான் பார்க்குறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம சொந்த பந்தங்கள், இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் தான். அந்த மாதிரி எண்ணங்களோடு இருக்கிற நம் நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீ கீழே இருந்தாலும் உயரப் பறந்தாலும் உன்னை அவதூறு பேச 1000 வாய்கள் இங்குண்டு. ஆனால் உயரே பறக்கும் பறவையின் காதுகளில் மட்டும்தான் கீழிருப்பவர்களின் கேலி பேச்சுக்கள் கேட்கப் போவதில்லை. நீ உனக்காக பறந்து போ. பறக்க நினைக்கும் உன்னை இன்று வா என்று அழைப்பவர்களே, நீ வந்துவிட்டால் நாளை உனக்கு பறக்கத் தெரியாது என்பார்கள். இப்படி குறை கூற குறைவில்லாத பெருங்கூட்டம் ஒன்று எப்போதும் உண்டு. நீ கவனிக்க வேண்டியது இந்த கூட்டம் கூறும் குறைகளை அல்ல, உனக்கு முன்னே உன்னை அடைத்து வைத்திருக்கும் சிறைகளை. மற்றவர்களின் வார்த்தைகளில் இல்லை உன் வாழ்க்கை. அதை வாழ்வதற்கு நீ மட்டும்தான் பிறந்திருக்கிறாய். உனக்கு விருப்பமானதை செய்யும் தைரியமும் மற்றவர்கள் கைகளில் இல்லை, அது உன் நம்பிக்கையில் தான் இருக்கிறது. மனதில் கொள், ஒரு இரவை பகலாக மாற்ற இந்த மொத்த உலகத்தையும் திசை திருப்ப நினைப்பதை விட தனி ஒருவனாய் சுழலும் உலகத்தின் எதிர் திசையில் ஒரு நாளே